ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து 8 பேர் வந்து அந்த 45 நாள் இன்டென்சிவ் ட்ரைனிங் இங்கேயே அவங்க தங்கியிருந்து படித்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி கிராஜுவேட் ஆகுறாங்க. அன்றைக்கி அவங்க கிராஜுவேட் ஆகிற அன்றைக்கி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறோம். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து ரெடியாக வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 8 பேருக்கும் வந்து வேலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். பார்வைத்திறன் குறைவுடைய நபர்களுக்காக ஒரு முக்கிய முயற்சியாக ஷேர் ஹோம் கோயம்புத்தூர் மற்றும் ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இணைந்து பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவுடன் பயிற்சியும் வேலைவாய்ப்பும் வழங்கும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தின. மறுவாழ்வு மையம் சௌரிபாளையம் சாலையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பார்வை குறைவுடைய 8 நபர்களுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்கள் மற்றும் நேரடி வேலை நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. ஷேர் ஹோம் தலைவர் லட்சுமி நாராயணா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். திட்டத்தின் சீரான செயல்பாடு குறித்து சிஇஓ ரவிசெல்வம் விளக்கினார். பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் கோபாலகிருஷ்ணனும் குளோபல் சேல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் துணைத் தலைவர் ஜெகிராமனும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். 45 நாட்கள் தங்குமிட பயிற்சியாக இந்த திட்டம் நடைபெற்றது. இதில் கணினி பயிற்சி, ஆங்கில மொழித்திறன் மற்றும் தன்னம்பிக்கை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த முயற்சியின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் தொழில் வாய்ப்புகளுக்கு தகுந்த பயிற்சியுடன் முன்னேற முடியும் என்பதை நிரூபிக்கப்பட்டதாகவும் மேலும் பலர் இதில் கலந்து கொள்வதற்கான வழிகாட்டி முயற்சியாக இது இருக்கும் என ஷேர் ஹோம் கூறியுள்ளது. இந்த திட்டம் லென்சிங் ஃபைபர் இந்தியா நிறுவனத்தின் CSR நிதி உதவியால் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஷேர் ஹோம் கோயம்புத்தூர் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முக்கியமாக மனநல சிக்கல் உள்ள நபர்களுக்கான தங்குமிட சேவைகள் தற்போது 40 பேருக்கு சிகிச்சை மற்றும் ஆதரவு வழங்கப்படுகிறது. முதுகுத்தண்டு பாதிப்பு, பக்கவாதம், தலைக்காயம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இலவச பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு விவரங்கள் மொபைல் எண் 9047754549, மின்னஞ்சல் chhi@coimbatore@gmail.com. என் பேர் துரைசாமி, நான் செக்ரட்டரி ஷேர் ஹோம்ஸ். சார் வந்து லட்சுமி நாராயணன், சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. சார் வந்து மிஸ்டர் எல் கோபாலகிருஷ்ணன், மேனேஜிங் ட்ரஸ்டி பிஎஸ்ஜி சன்ஸ் சேரிட்டிஸ். இவங்க மிஸ்ஸஸ் பொன் மீனாட்சி, ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷனோட கோஆர்டினேட்டர், கோயம்புத்தூருக்கு கோஆர்டினேட்டர். ஷேர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் வந்து 1967 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து முதல்ல வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பார்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து மோரர்லெஸ் இண்டிபெண்ட்டாக இது பண்ணுறோம். இந்தியாவில் வந்து ஷேர் ஹோம் இந்தியாவில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க வந்து எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் are the committee members of Cheshire Home, and we are totally non-profit. We run entirely on donations only here. இங்கே மெயின் ஆக்டிவிட்டி வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், வெளியில் போகும்போது பார்க்கலாம். அவங்க வந்துட்டு அந்த 40 பேர் வந்து இங்கே தங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு யாரும் இல்லை, அனாதைங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி இருக்காங்க. அந்த இதில் வந்து ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. அதுதான் எங்களோட மேஜர் ஆக்டிவிட்டி. அது இல்லாமல் நிறைய டிசேபிள் பீப்புளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறோம். அதில் முதலே சொன்ன மாதிரி லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு இங்கே இருக்குது. அதில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் வந்துட்டு ட்ரைனிங் இன் பேக்கரி, ட்ரைனிங் இன் டெய்லரிங், இப்போ வந்து ட்ரைனிங் இன் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களாம் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அது தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம், ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை வேலை வேணும்னாலும் வேலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 273 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு 28 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பேராப்ளஜியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ங்கிறது இது இங்கே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி சென்டர். இங்கே 3 குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. இது வந்து வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே பண்ணிட்டு போகலாம். நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஆம்புலன்ஸ் போய் டெய்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து ஃபிசியோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து அவங்கள இறக்கி விட்டுறோம். அதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு அது மேலே வச்சுருக்கோம். 6 பெட் இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து 6 மாதம்லாம் இருக்க முடியாத வசதி இல்லாதவங்க வந்து
இங்கே வந்து 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் இங்கே தங்கி தெரப்பி எடுத்துகிட்டு போகலாம். அது அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கான ஆர்த்தோபீடிக் சர்ஜரி. 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆர்த்தோபீடிக் சர்ஜரி, அதாவது பர்த் ரிலேட்டட் டிஃபெக்ட்ஸு எது இருந்தாலும் நாங்கள் அதுக்கும் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஆக்டிவிட்டி. வந்துட்டு அந்த விஷுவலி இம்பேர்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த கோர்ஸ் ஆரம்பித்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து 8 பேர் வந்து அந்த 45 நாள் இன்டென்சிவ் ட்ரைனிங் இங்கேயே அவங்க தங்கியிருந்து படித்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிறாங்க. அன்றைக்கி அவங்க கிராஜுவேட் ஆகிற அன்றைக்கி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறோம். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து ரெடியாக வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 8 பேருக்கும் வந்து வேலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். இது மெயினாக நான் இது பண்ணுறது வந்துட்டு அந்த விஷுவலி இம்பேர்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு 15 பேர் ட்ரெயின் பண்ண முடியும். எவ்ரி 60 days 15 பேர் வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அடுத்த பேட்சுக்கு வந்து மெசேஜ் போய் சேரணும், எல்லோரும் வந்து பயனாளிகள் வந்து எங்ககிட்ட வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கவரேஜ் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது ஜூன் 1 பண்ணணுங்க. பட் ஜூன் 1 இந்த தடவை அந்த இங்கே ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அவர் வந்து ஃபர்தர் அடிஷ்னல் ட்ரைனிங் போயிருக்காரு. அதனால் ஜூன் 15 அடுத்த பேட்ச் வந்து ஜூன் 15ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த 1 monthல் வந்து அந்த 15 பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஜூன் 15ஆம் தேதி ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கிறாங்க, நீங்களே அவங்க கூட பேசலாம். நான் சொல்கிறத விட ஃபஸ்ட் ஹேண்டு நீங்களே அவங்க இப்போ நான் அந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனில் இருப்பாங்க, நீங்களே அவங்க கூட பேசுங்க. அது தட் வில் கிவ் யூ